Ritik, you want to do it? Okay, Ritik. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள், பள்ளியின் நிர்வாகிகள், தன்னார்வலர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் மற்றும் இந்த வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று என் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு நாள். தமிழ் ஜெர்சி பள்ளியில் பட்டமளிப்பு விழாவில் உங்கள் முன்னால் நிற்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளிக்கிறது. நான் தமிழ் ஜெர்சி பள்ளியில் நிலையிலிருந்து சேர்ந்தேன். ஆனால் அதற்கு வெகு முன்னதாகவே நான் தமிழ் கற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டேன். நான் பிறந்தது ராச்செஸ்டர், நியூயார்க்கில். நான் என் அம்மாவின் வயிற்றில் இருக்கும்போது என் அம்மாவும் அப்பாவும் பல தமிழ் மேடைகளிலும் பட்டிமன்றங்களிலும் பேசியிருந்தார்கள். அப்போது அவர்களுடைய நண்பர்கள், உங்கள் குழந்தை ரொம்ப நல்லா தமிழ் பேசு என்று சொன்னாங்க. அதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் அப்படிதான் அம்மா அப்பா சொல்கிறாங்க. எனக்கு 2 வயது இருக்கும்போது சரியாக பேசக்கூட வராத நேரத்திலேயே என் அப்பா என்னை மேடையில் ஏற்றி ஆத்திச்சூடி சொல்ல வைத்தார். நான் 4 வயதில் என் அம்மா எனக்கு திருக்குறளை சொல்லிக் கொடுத்து மேடையில் பேச வைத்தார். சிறு வயதிலிருந்தே பாஸ்டன், வாஷிங்டன் டிசி, சிகாகோ போன்ற பல ஊர்களுக்கு என்னை கூட்டிச் சென்று தமிழ் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வைத்தார்கள். இப்படிதான் அவர்கள் என்னை பல மேடைகளில் ஏற்றி பேச வைத்தார்கள். அதுவே என்னுடைய தமிழ் ஆர்வத்திற்கான மிக முக்கியமான காரணமாகும். என்னுடைய முதல் தமிழ் ஆசிரியர் என்னுடைய அம்மா தான். படி என்று சொல்லாமல் இருந்தாலும் தமிழ் படி என்று சொல்லாத நாளே கிடையாது. ரகரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும், வல்லின ரகரத்தையும் இடையின ரகரத்தையும் எப்படி சரியாக சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்துதான் என் அம்மா என்னை வளர்த்தார்கள். கடந்த 7 ஆண்டுகளாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் எவ்வளவு பள்ளி வேலை இருந்தாலும், எவ்வளவு வீட்டுப்பாடம் இருந்தாலும், போட்டிகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் ஒதுக்கிவிட்டு மிகுந்த ஆர்வத்துடன் தமிழ் பள்ளிக்கு வந்திருக்கிறேன். நானும் என்னுடைய நண்பர்கள் மேக்சிமஸும் ஹர்ஷினியும் ஒதுக்கிவிட்டு நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறோம். ஒருவருடைய கட்டுரையை மற்றொருவர் வாங்கி படிப்போம். நாங்கள் செய்யும் தமிழ் பிழைகளை சுட்டிக்காட்டி ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்து சிரித்துக் கொள்வோம். அந்த நாட்கள் எல்லாம் என் தமிழ் பள்ளி வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிய நினைவுகள். எனது அனைத்து நிலை ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக கோவிட் காலத்திலும் குளிரான நாட்களிலும் கூட விடுமுறை இல்லாமல் ஜூம் மூலம் எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவர் தமிழ் மீதான ஆர்வத்தை வளர்த்ததில் அவர்களுக்கு மிக பெரிய பங்கு உள்ளதாம். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் பள்ளிக்கு இடம் கிடைப்பது மிகவும் கடினமான விஷயம். ஆனால் வருடா வருடம் மிகுந்த முயற்சியுடன் இடத்தை தேடி கண்டுபிடித்து இந்த பள்ளியை நடத்த வருகிறார்கள். தமிழ் ஜெர்சி பள்ளி நிர்வாகிகளுக்கும் தன்னார்வலர்களுக்கும் எனது நன்றிகள். குறிப்பாக தமிழ் ஜெர்சி பள்ளியின் நிறுவனர் மணிகண்டன் அவர்களுக்கும்
பள்ளியின் முதல்வர் மணி அவர்களுக்கும், வீரா, சுந்தர், கோகுல், அருண்குமார் அவர்களுக்கும் எனது சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் நான் பெயர் குறிப்பிட தவறியிருக்க கூடிய அனைத்து நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்களுக்கும் என் நன்றிகள். இந்த நாள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள். என்னுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு என்னுடைய தாத்தா, பாட்டி, சித்தப்பா, தங்கை, தம்பி என என் குடும்பத்தினர் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். என்னுடைய ஆசிரியர் போலவே நானும் ஒரு ஆசிரியராக வேண்டும் என்பதுதான் என் கனவு. அதிலும் குறிப்பாக நம்ம தமிழ் ஜெர்சி பள்ளியிலேயே தமிழ் ஆசிரியராக தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது என் ஆசை. எனக்கு கிடைத்ததை மற்ற தமிழ் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கடைசியாக தமிழ் எனக்கு மிகவும் பிடித்தது தமிழ் பாட்டுகள் வைத்து நான் முடிக்க போறேன். தமிழ் பாட்டோட இசை மற்றும் வார்த்தைகளின் பொருள் எனக்கு மிகவும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் பாட்டை வச்சு நான் இதை முடிக்க போறேன். தமிழுக்கு சமூகத்தில் தமிழுக்கு மனம், தமிழுக்கு மனம் என்று தமிழுக்கு மனம் என்று பேர். இந்த தமிழுக்கு தமிழுக்கு அன்பென்று பேர். இந்த தமிழ் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். நன்றி, வணக்கம். அருமையாக பேசினீர்கள் கிருத்திக். இப்போது நம் சிறப்பு விருந்தினர்கள் நம் பள்ளி நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசை வழங்குவார்கள். Now our special guest will present mementos to our school board members. மணிகண்டன் சிவசுப்ரமணியன். Parents please கொஞ்சம் அமைதியா. ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாமே. வீரபத்ரன் சுதாகர் அவர்கள். வீரபத்ரன் சுதாகர். மக்களே, பெரிய கைத்தட்டல். கோகுலகிருஷ்ணன் ஹேமச்சந்திரன் அவர்கள். கோகுலகிருஷ்ணன் ஹேமச்சந்திரன் அவர்கள்.
சுந்தரராஜன் ரங்கராஜன் அவர்கள். அருண்குமார் சுப்பிரமணியன். அருண்குமார் சுப்பிரமணிய அவர்கள். திரு மணிகண்டன் கனகசபை அவர்கள். மணிகண்டன் கனகசபை அவர்கள். People, considering everybody's time, we would like to, send them back to serve the people of Jersey City. So let's release them. Give a big hands up. Thank you, Councilman. Thank you, Ramji. Councilman, would like to say something? So just on behalf of the City of Jersey City, the Office of Mayor Solomon, and the City Council, Archibald is my council aide, works for the people of Ward C in Jersey City. We have certificates of appreciation for the board members along with the county on behalf of the county executive, Craig Guy, and the board of commissioners. So Archibald will read the names, the certificates are on behalf of both the city council, and the board of commissioners. I will call upon the names. First name is Manikandan Shivasubramaniam. Next, Manikandan Kanakasa Saiba.
And then next, well, let's do a big round of applause for all the board members on behalf of the City of Jersey City and the County of Hudson. Again, thank you so much for having us today. It's my pleasure to introduce my friend, our County Commissioner, Uraida Padley-Lipsky, who has a proclamation from the county, and she has a few words of congratulations to you. Good afternoon, everyone. At our handsome and beautiful and very, very productive Councilman Tom Supa announced me. My name is Uraida Aponte Lipsky. I am the Commissioner for District 4, which this is my area, so you and my pearl. Welcome. As a County Commissioner, in behalf of my colleague, he had to leave, County Commissioner Bill O'Day, so I'm going to read the proclamation from the county. Honoring the 10th anniversary of Camille Jersey School, whereas education transcends mere knowledge acquisition. It embodies the wisdom of the ages, the discipline to pursue excellence, and the pathway to leading a meaningful life. And whereas in 2016, a dedicated group of individuals established Camille Jersey School with the vision of providing children with a space to learn, grow, and connect with Tamil language and culture. Whereas the journey of Camille Jersey School has been marked by resilience, dedication, and a strong community support, beginning with just 50 students and growing to 160 throughout the unwavering commitment of teachers, parents, and volunteers. And whereas over the past decade, the school has expanded its curriculum to include not only language studies, but also enrichment programs in abacus, chess, and drawing, fostering a well-rounded and holistic educational environment. And whereas Camille Jersey School has celebrated numerous milestones, including the graduation of 12 students and the achievements of students who successfully completed the requirements for the state seal of violet fishery, providing valuable opportunities for future academic and professional success. And whereas, as we celebrate the 10th anniversary of Camille Jersey School on May 30, 2026, we recognize the vital role of education in shaping responsible global citizens while honoring the roots, traditions, and heritage that strengthen our sense of identity and community. And whereas the 10th annual day and 3rd graduation day of Camille Jersey School promises to be a vibrant celebration of culture, featuring performance and dance, drama, Bharatanatyam, musical, storytelling, and other artistic expressions that bring the community together in joyful recognition of this important milestone. And now, therefore, be it proclaimed that the Hudson County Board of Commissioners hereby extend its heartfelt congratulations to Camille Jersey School. It's their steadfast dedication to preserving Tamil language
and cultural while promoting educational excellence and enriching the lives of children throughout our community. Present this 30 day of May 2026. Congratulations! Congratulations! Congratulations to the Tamil School. We will be presenting proclamation next week. Actually, due to short time, we are unable to present it here. But I'll be bringing the proclamation from the Jersey City Mayor and Council. Thank you so much. So people, we didn't expect any of these things. Today, whatever we got it from the county and the city, it's all a surprise to us. Thank you. We are so happy. And since the beginning of times, Jersey City is one of the most immigrant-friendly city, maybe equal to New York or more than New York nowadays. Number one, Jersey City is the number one, and the reason is all these people. Thank you, thank you. So I would like to request Shankar to give a respect to Councilman. Manju teacher, Madam Yoram. Okay, then I would like to invite Teacher Pooja for Commissioner Herrera. Thank you, Pooja teacher. Thank you, Commissioner. I would like to invite Teacher Sabita to do it for Arjun. Thank you, Sabita teacher. Thank you, Secretary. Thank you, Arjun. Arjun is doing a lot nowadays for the city, and the councilman, and the mayor. We are so proud of you. And also, I would like to invite Veerabhadra and Sudhakar to do the respect for Manmeet Vasudev. Thank you, Mike. Thank you. People, we would like to thank you all for doing all of these things for our school. We didn't expect a lot of these things. Again, one final big thank you. அடுத்து மேக்ஸிமஸ் கோபிநாத்.
அவை அமர்ந்திருக்கும் மடிப்பெருக்கூடிய பெரியோர்களுக்கும் அன்பான ஆசிரியர்களுக்கும் என் பெற்றோர் மற்றும் நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். என் பெயர் மேக்சிமஸ். இன்று என் வாழ்வில் ஒரு பெருமையான நாள். அமெரிக்க தமிழ் அகாடமி தமிழ் பள்ளியில் என்னுடைய இத்தனை ஆண்டு கால பயணம் இன்று ஒரு அழகான நிறைவை ஏற்றிருக்கிறது. முதலில் நான் இந்த பள்ளிக்குள் நுழைந்த போது தமிழ் எனக்கு கொஞ்சம் கடினமான மொழியாக தான் இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல தமிழ் என் மனதிற்கு நெருக்கமானது. அதற்கு முக்கிய காரணம் எங்கள் ஆசிரியர்கள் தான். அவர்கள் வெறும் பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் கதைகள் மற்றும் விளையாட்டுகள் மூலம் தமிழை எனக்குள் அழகாக கற்றுக் கொடுத்தார்கள். அமெரிக்காவில் வளர்ந்தாலும் என் தாய்மொழியை பேசவும் எழுதவும் எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த தமிழ் தேசிய பள்ளி இங்கு கிடைத்த நண்பர்களும் நாங்கள் கொண்டாடிய தமிழ் விழாக்களும் என் வாழ்வில் மறக்க முடியாத நினைவுகள். இந்த நேரத்தில் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களின் பெரும் பொறுமையும் அன்பும் தான் என்னை இந்த மேடையில் நிறுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் என்னை சொம்பலின்றி பள்ளிக்கு அழைத்து வந்த வீட்டில் தமிழ் படிக்க உதவி என் பெற்றோர்களும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இறுதியாக இந்த பள்ளியை இவரது சிறப்பாக நடத்தும் வரும் அமெரிக்க தமிழ் அகாடமி தன்னார்வலர்களும் என் நன்றிகள். நண்பர்களே, இன்று நாம் வாங்கும் இந்த பட்டம் தமிழ் பயணத்தின் முடிவல்ல, இது ஒரு புதிய தொடக்கம். நாம் எங்கு வாழ்ந்தாலும் நம் தாய்மொழியை மறக்காமல் பெற்றுவோம். இந்த அழகான பயணத்தை எனக்கு கொடுத்த தமிழ் தேசிய பள்ளி மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். அடுத்த அக்ஷய் மணிகண்டன். ஹர்ஷினி, ஒரு நிமிஷம். பேரண்ட்ஸ் ப்ளீஸ், சில்ட்ரன்ஸ், இங்க பாருங்க, இவங்க 8 வருஷம் இந்த ஸ்கூல்ல படிச்சு இங்க வந்து யுஎஸ்ல படிச்சு இந்த தமிழ்ல பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு கொஞ்சம் லிசன் பண்ணுங்க ப்ளீஸ். மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் எனது அருமை நண்பர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். என் பேர் ஹர்ஷினி மணிகண்டன். நான் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தமிழ் பள்ளியில் தமிழ் படித்து வந்துள்ளேன். தொடக்கத்தில் தமிழ் எனக்கு புதிய மொழியாக இருந்தது. ஆனால் நமது ஆசிரியர்கள் அன்பான வழிகாட்டுதலால் இப்போது நான் தமிழை நன்றாக கற்றுக்கொண்டேன். 10 வருடங்கள் ஓடியதை தெரியவில்லை. தேனில் செல்வம் கல்வி ஒருவருக்கு நாடல்ல மற்றையவை என்று வள்ளுவர் வாக்குக்கு இணங்க தமிழ் பள்ளி எனக்கு அழியாத கல்வி செல்வத்தை தந்துள்ளது. இங்கே எனக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள். நாங்கள் சேர்ந்து படித்த நினைவுகள் என்றும் என் நெஞ்சில் இருக்கும். அடுத்ததாக நான் உயர் படிப்பிற்கு செல்ல உள்ளேன். எதிர்காலத்தில் நான் எவ்வளவு பெரிய நிலைக்கு சென்றாலும் எனது தாய்மொழியையும் பண்பாட்டையும் எப்போதும் மறக்க மாட்டேன். தொடர்ந்து தமிழை பயன்படுத்துவேன். எங்களுக்கு பொறுமையோடு தமிழ் கற்றுக் கொடுத்த கலைநிதி டீச்சரையும் சவிதா டீச்சரையும் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். எங்களை எப்போதும் ஊக்குவிக்கும் எனது பெற்றோருக்கும் நன்றி. வாழ்க தமிழ், வளர்க்க தமிழ். நன்றி, வணக்கம். நன்றி அக்ஷய். இப்போது நிலை 8 ஆசிரியர்கள் கவிதா மற்றும் கலாதேவி அவர்கள் நன்றி உரை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் சவிதா
கரியென காயாது காக்க நற்றால் வழியில் நடைபோடுமி. கற்க கசடர கற்பரை கற்ற பின் நிற்க அதற்கு தக என வள்ளுவன் சொன்னது போல் குற்றுணி உதவியும் உடுப்புகள் கொடுக்கும் பிச்சை நிலை செய்யாது கற்றல் நன்றே என்று புறநானூறு கூறுவது போல் நீங்கள் கற்ற கல்வி வெறும் புத்தகத்தில் முடிவடையக்கூடியது அல்ல. அது உங்கள் வாழ்க்கையில் ஒளியாக மாற வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கல்வி கற்பதை நிறுத்தக்கூடாது. நினைவில் கொள்ளுங்கள், தோல்வி என்பது ஒரு முடிவல்ல, வெற்றி என்பது ஒரு இலக்கு, அது ஒரு பயணம். பெற்றோர்களே, உங்கள் அன்பும் உங்கள் விருப்பமும் உங்கள் ஆதரவும் மற்றும் விடாமுயற்சியுடன் இவர்களுக்கு அளிக்கலாம். உங்கள் பெருமை இன்று நனவாகிறது. மிகவும் நன்றி. வானம் தொட்டிலும் மனப்பட்டு வாழ்வில் வழி தளராது செல்க. அன்பும் அறமும் அணியாக கொண்டு உலகம் தழைக்கும் நலமாய் விளங்க கனவு கொண்டு உள்ளம் விடாது காலம் தந்த சோதனை மீதும் நம்பிக்கை என்ற நெஞ்சலியுடன் நீங்கள் என்றும் உயர்ந்து நிலைநிற்பீர். உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கட்டும். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேக்சிமஸ், ஹர்ஷினி அண்ட் கிருத்திக். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் பசங்க கூட 2 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறேன். படிப்புகளை நல்ல டேலண்டான பசங்க. நாங்கள் ஸ்பாட்டில் டாபிக் கொடுப்போம், அந்த இடத்துலையே பேசுவாங்க, அந்த இடத்துலையே கட்டுரை எழுதுவாங்க. மட்டும் இல்லை, மற்ற எல்லா டேலண்ட்ஸும் இருக்குது. சப்ஜெக்ட்ஸில் எல்லாமே சொல்லிட்டாங்க, நிறைய அறிவுரை எல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் வாழ்த்துக்கள் மட்டும் தான் சொல்கிறேன். பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி கலாதேவி டீச்சர் மற்றும் சவிதா டீச்சர் அவர்களே. நன்றி மாணவர்களே.